ஆனந்த், சமீபத்தில் வந்த ஒரு கப்பல்ல சந்தேகத்துக்குரிய 2 பேர் வந்திருக்காங்க. இவன் பேரு ரங்கசாமி. இவனுடைய நடவடிக்கையும் செயல்முறைகளும் நம்ம இலாக்காவுக்கு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு இருக்கே தவிர என்ன காரியத்துக்காக வந்திருக்கான் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. He is known to me. கொஞ்சம் புதிரானவன் தான், இருந்தாலும் புரிஞ்சுக்க நாளாகாதுன்னு நினைக்கிறேன். குட். இந்த ஆளு இதோட 4வது முறையா இந்தியாவுக்கு வந்திருக்கான். வரும்போது கப்பல்ல வந்தா போகும்போது பிளேன்ல போயிடுறான், பிளேன்ல வந்தா கப்பல்ல போயிடுறான். அவசரத்தை பொறுத்து பிரயாணத்தை மாத்திக்குவான் போல் இருக்கு. Still he has earned our attention. சந்தேகம் என்னவோ இவன் பேர்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவனா இருந்தா இவன் என் உதவியை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை என்னால் ஏற்படுத்திக்க முடியும். இவன் பேரு அப்துல் ரஹீம். அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம்க்கு பொருள் வேணும், உனக்கு பணம் வேணும். அத்துத்தானே. அதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன். உள்ளே வந்து சொல்லு, வெளியே வாடா. அந்த அப்துல், ஜடாமங்கலம் கோயில்ல இருக்கிற சிலை இருக்குது, அது பஞ்சலோகத்துல செஞ்சது. பஞ்சத்துல? கொஞ்சத்துல உனக்கு புரியாது. பஞ்சலோகம். சொல்லு. அந்த சிலைக்கு மேல இருக்கிற நகைங்க, ஐயோ, ஜுவல்ஸ். ஜுவல்ஸ்? அவ்வளவும் கெம்பும் கோமேதகமும். ரிங்கரம் வைரம் சொல்றேன். அதுக்கும் மேல சொல்றேன். வாழ்க்கையில நீ பிறந்து உன் கண்ணால அந்த மாதிரி வைரத்தை பார்த்தே இருக்க முடியாது. பேரிங்காரம், புலி பிடிக்கிறவன்ட்டே பூனை பெருசு சொல்றேன். நீ சொல்ற வைரம் காட்டிலும் ஒஸ்தி வைரம், காஸ்ட்லி வைரம் வச்ச கத்தி சேத் ஹரிதாஸ் வீட்ல இருக்கு. அது தெரியுமா உனக்கு? யார் வீட்ல? சேத் ஹரிதாஸ் ராம்தாஸ் வீட்ல. உனக்குதான் உலகத்துல உயர்ந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குதுன்னு நல்லா தெரியுமே. ஆமா அப்துல், உன்னுடைய பினான்சியல் பொசிஷன் இப்ப எப்படி? எப்படி எப்படி அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் இந்த அப்துலுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லாவே இருக்கா. அப்போ நாங்க கேட்கிற பணத்தை நீ கொடுப்பேன். தோணி கரைக்கு வந்துடுச்சு. நம்ம ஏஜென்ட் பணம் ரெடி பண்ணிட்டான். நீங்க பொருளே ரெடி பண்ணுங்க. லேட்டுனாலே எங்க பாஸுக்கு ரொம்ப ஹேட். அதனால நாளைக்கு நைட் பொருள் கை மேல. மேட்டர் ஓவர். அத்தே செய்யுங்க, அத்தே செய்யுங்க. அப்துல், நான் வரேன் அப்துல். நம்மள மாதிரி முபாரக் பண்ற கையிலே கட்டிருக்கே, பேரு ரீங்காரம் வச்சிருக்கே. அப்துல், ஆண்டவன் படைப்பில் அனைவருமே ஒன்று. யாராருக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாட தெரியும் எனக்கு. பாடு, நல்லா பாடு, இடம் பார்த்து பாடு, தாளம் தப்பாமோ பாடு. டைம் கிடைச்சா நீ எனக்கு கடம் போடு. ஹரே ராம், உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, பணவன் சாபாகம் நீ. ஹரே ராம், ஹரே ராம். போடும் போடும், குடுத்துடு குடுத்துடு குடுத்துடு. பேசி முடிச்சு போடு, பேசி முடிச்சு போடு. சேட்டுக்காரு, ஈ கத்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருந்தி? ஹரே ராம், எனக்கு முன்னே 30 ஜெனரேஷன்ஸ் பரம்பரை. அப்புறம் கட்சியா என்கிட்ட இருக்குது. இதை இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துடுன்னு என் பையன் கோவத்துன்னு சொல்லிட்டான். நானும் கொடுத்துட போறேன். குடு குடு குடு. சேட்டுக்காரு, ஈ கத்திய கவர்மெண்ட்டுக்கு இஸ்த எவ்வளவு டப்பு இஸ்தாரு? என்ன கட்சா உனக்கு என்ன குடு? லாபம் உந்தி, லாபம் உந்தி. சேட்டுக்காரு, கவர்மெண்ட்டுக்கு இஸ்த 50,000 இஸ்தாரு, లేకపోతే அதுலயும் குறைப்பாரு. ఈ అబ్దుల్కి ఇస్తే 5 లక్షం. 5 லட்சம் இல்லே, 10 லட்சம் எடுத்துக்கோ. பொருளே எனக்கு கொட்டுக்கோ. ஹரே ராம். ஏது பாஷ், அந்த பொருளே விட்டு விடாதே. భయం వద్దండి, నాను బేరం వేసి ముడిచి ఇస్తాను, లేకపోతే நண்டு மாதிரி வந்து துண்டு போட்டு விட்டுடுவேன். ఎంత రేటు கூட்டலாம்? கூட்டிக்கோ. 15க்கு மேலே கூட்டாது. 12க்கு முஞ்சா 3 எடுத்துக்கோ. 14க்கு முஞ்சா 1 எடுத்துக்கோ. முடியல துண்டு போடு. பேசி பாக்குறேன், பேசி பாக்குறேன்.
అబ్దుల్ పూర్తిగా చెప్పినారు. తర్వాత 12 లక్షం ఇస్తారు. என்ன பேச்சு சொல்றேன்? 13 லட்சம் வச்சுக்கோ. ராசி இல்லை. 14. ஹரே ராம் 15 லட்சம். வெறும் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் கிட்டே கொடுப்பேன். உங்க பணம் எனக்கு வேணாம். நீங்க 2 பேரும் போங்க. பாஷ் உனக்கு சாமர்த்தியம் பத்தலை. இந்த பொருள் இல்லாம அப்துல் ஹாங்காங் மேலே போரான் இல்லை. ஊரு பூரா உன்னை தேடிட்டு இருக்கிறேன். நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து சரி சரி வா புறப்படலாம். துபாஷ் அப்புறம் సేజీ என் கூட வந்த அப்துல் మంచివాడు లేదు. அவனை அடிச்சுக்கிட்டு போனவாడు மோசமான வாடு. எதுக்கும் మీరు போலீஸுக்கு போன் செஞ்சு பாதுகாப்படுகண்டி. அங்க உட்காருங்க. 1 மினிட். 0173 42 பேசுறேன். பாசுங்களா? எஸ் பாஸ். ஆமா ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். எஸ் சொல்லிட்டேன். பாஸ் இப்ப வந்துடுறேன். ஆமா பாய், அந்த தரகனை உனக்கு எப்படி தெரியும்? அது அல்லாவுக்கு கேட்கிறேன். என்ன தெரிஞ்சு அவன் வந்து எனக்கு பார்த்தான் ரீங்காரம். ரீங்காரமா? நான் வண்டா சிங்காரையா? ரீங்காரம். என்ன அப்துல்? சுப்ஹானல்லாஹ். நல்லா இருக்கு. ஆமா, மெட்ராஸ்க்கு வர வேண்டிய கப்பல் சிலோன் பக்கம் போயிடுச்சே. இல்ல இங்கே தான் ஹார்பர்ல நிக்குது. நீ பாக்கல? பாய் ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாரு. ஒண்ணும் புரியல. எப்ப வந்தாலும் என்ன வந்து பாக்குற நீ? வேற ஆளை பார்க்க போயிட்டியே, அதை கேட்க. யா குதா, நீ தப்பு நினைக்கிறேன். அந்த புரோக்கர்க்கு வச்சு பொருளே பார்த்து உனக்கு சொல்லி கேட்கலாம்னு போனேன். எனக்கு இடம் சொல்ல இன்னொருத்தனை பார்க்கணும்னு உனக்கு யோசனை போயிருக்கு பாரு. அப்துலுக்கு அந்த யோசனை போகல பாஸ். அந்த யோசனை வந்தது ஆனந்துக்கு. ஆனந்துக்கா? ஆமா, அப்துல்ல கூட்டிட்டு போன தரக வேற யாரும் இல்ல, ஆனந்த். இப்ப அந்த பொருளையும் இருக்கிற இடத்தையும் அவன் பார்த்துட்டான். ஓ, எல்லாத்துலயும் நம்மள முந்திக்க பாக்குறானா? ஜட்கா குதிரை ஜாதி குதிரையோட ஓட பாக்கு. பிரதீப், என்ன யோசிக்கிறேன்? அந்த துபாஷ்க்கு பயப்படுறேன். பயப்பட போறது யாருன்னு பாரு. டேய் சாம்சனுக்கும் கேவலம் டிரைவர் உத்தியோகத்துக்காக வந்தவன் பயத்து பொழப்புக்காக திருட பழகி இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு பேரு பெரிய கொள்ளக்காரன். அரே, ரொம்ப கெட்டிக்காரன். யாகுதா பிரதீப், நீ முந்திக்கோ. அந்த நண்டு துண்டு போடுவே சொன்ன. அவன் துண்டு போட்டா நான் பெட்ஷீட் போடுவேன். நீ கவலைப்படாம போ. நாளைக்கு காலையில 17 லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு? யாகுதா 17 லட்சம். அவன் 15 லட்சம் சொன்னா பரவாயில்ல. ஒன்பு பாத்துக்கோ. வரான். கரான் பஸ் அப்துலுக்கு நாளைக்கு தரதா பிராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள ஆனந்துக்கு முன்னால காரியத்தை கச்சிதமா நம்ம முடிக்கணும். கரெக்ட் சாம்சன். மறந்துட்டீங்களா? இரும்பு எடுத்து இவன் உடம்புல எங்க ஒண்ணா அடிக்கலாம். ஆனா சின்ன துரும்ப கூட இவன் தலையில போடக்கூடாது. பலகினமே இவனுக்கு இங்கதான். மறந்துட்டேன் சாம்சன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சிங்காரம், அங்க பச்சை கல்லு வந்துடும். ஓகே. புராதன பொருளை வாங்கி அயல் நாடுகள்ல விற்பனை செய்யறவன் தான் அப்துல் ரஹீம். சேட் ஹரிதாஸ் ராம்தாஸ் அந்த கத்தியை உண்மையிலேயே அரசாங்கத்தை ஒப்படைக்கணுங்கிற எண்ணம் உள்ளவன் தான். அதனாலதான் அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நோ ஃபியர்ஸ். பாதுகாப்புக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்தாச்சு. மிஸ்டர் ஆனந்த், உங்ககிட்ட நம்ம இலாக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப எதிர்பார்க்குது. டிபார்ட்மெண்ட் எது விரும்புதோ அதை செய்யத்தான் நானும் விரும்புறேன். குட். மிஸ்டர் ஆனந்த், அந்த கூட்டம் உங்க வாழ்க்கையிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கு. அவங்கள பழி வாங்கணுன்ற நோக்கம் இல்லாம பிடிச்சு ஒப்படைக்கிறதா உங்க எண்ணமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். சட்டில் பழி நோக்கத்தை விட்டதாலதான் நான் உங்களோட உதவியை நாடினேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், அந்த கூட்டத்தோட தலைவன் உயிரோட பிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதா என்னுடைய லட்சியம். அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துன்னா என் உயிரை கொடுத்தாவது அவன் உயிரை காப்பாத்துவேன். மச் ப்ளீஸ். இனி நீங்க தைரியமா உங்க காரியத்துல ப்ரொசீட் பண்ணலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஆனந்த், இந்த உலகத்துல நான் யாருக்குமே பயப்பட மாட்டேடா. டேய் ஆனந்த், நீ யாருக்காவது பயப்படுவாடா? இந்த பொம்பளைங்களை கண்டாதான்டா எனக்கு பயம். என்னடா பொம்பளைகளை கண்டா பயமா? என்னடா என்ன பயம்?
பெண்களோட அழகு ஜஸ்ட் a minute. வந்திருக்கவங்களோட முக்கியம்